ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது அதுக்கப்புறம் நீ அப்படியே புறாங்களோட அந்த அதான் ஐ லவ் யூ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருங்க. ப்ரொஃபைலில் பார்த்து சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிஜிஎம் எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வீட்டில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆல் போய் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ண பார்த்து ஒரு டிப்பிங் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ண அப்படியே இருந்தது ப்ரொஃபஷனுக்கான லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஆப்பில் அது வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா கேட்குற ப்ரெசென்ட் பார்த்தாலும் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து ஒரு புக் மார்க் ஒரு ஷேகர் ப்ரெஸ் வச்சு வந்து நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் இப்போ ஷேர் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் லிரிக்கு ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணி இதுக்கான டெம்ப்ளேட்டிங் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட்டில் வச்சு நீங்கள் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் புக் மார்க் வரும். நான் உங்களுக்கு டபுள் புக் மார்க் வந்து ஆட் பண்ணிடுறேன். கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டெம்ப்ளேட் வந்து எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. கரெக்டாக உங்களுக்கு டெம்ப்ளேட் பார்த்தா உங்களுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதுக்கே பார்த்தா நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வீடியோ வந்து கொஞ்சம் இதாக போகும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக புக் மார்க் வச்சுங்க. புக் மார்க் வச்சு மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்டார்டில் மட்டும் பார்த்தா நீங்கள் வந்து லிரிக் வரையுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக டபுள் புக்காக கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ண அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்போர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக அந்த லேர் வந்து கிளிக் பண்ணி மேலே 3 ஆர் செலக்ட் பண்ணி ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் கீழே வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கல. கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டு கீழே வந்து அந்த இமேஜ் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறதா இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருங்க. கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறதா இருக்கும். அதே மாதிரி டெம்ப்ளேட் ஆட் பண்ணி டெம்ப்ளேட் லேர் கிளிக் பண்ணிட்டு இந்த பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போய்ட்டு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா நான் இப்படி நார்மல் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே லைட்டன்னு ஒரு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே லைட்டன் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் இருக்க இமேஜ் வந்து ஷோ ஆகும். கரெக்டாக நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டு இது மாதிரி பிளெண்டிங்கில் வந்து லைட்டன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இங்கே அங்கே ஆட் பண்ண மாதிரி தான் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற புக் மார்க்கில் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். கரெக்டாக நாங்கள் இப்படி இமேஜ் வந்து கரெக்டாக புக் மார்க்கில் ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி லாஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எப்படி ஷேக் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் ஆப்பில் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ் எஃபெக்ட் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு 3 ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணேன். செகண்டாக ஒரு லேர் இருக்கும். அது லேர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ப்ரெசென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நான் சொல்கிற லேர் மட்டும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:22 ஒரு லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக 13:16 ஒரு லேர் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 16:08 இருக்கிற லேர் வந்து செலக்ட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா 18:28 லேயர் செலக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ப்ளஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த அதுக்கான எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆகிடுனா லைட்டாக இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷார்ட் ஆகிட்ருக்கும். நீங்களே வந்து அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். இதே மாதிரி கரெக்டாக ஒரு 5 லேயர்னு நினைக்கிறேன். கரெக்டாக எல்லா லேயரும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் கம்பல்சரி செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு 3 வந்து ஷேக் ஆட் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் ஆட் பண்ணுறீங்க எஃபெக்ட்டை. இப்போ 2 எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. 3வது ஒரு லேயர் இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 11:14 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தா ஒரு 2 ஸ்மால் லேயர் இருக்கும். அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12:23 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14:05 லேயர் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க.
கரெக்டாக சொல்கிற லேயருக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 15:19 கரெக்டாக நான் சொல்கிற லேயருக்கு மட்டும் வந்து கரெக்டாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16:29 லேயருக்கு ஆட் பண்ணிங்க. சென்டராகிற 2 லேயர் வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 18:07 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19:15 இருக்கிற லேயருக்கு ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சென்டராக ஒரு 2 லேயர் இருக்கும், அதில் வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு சின்ன ஸ்மால் லேயர் அது வந்து லேயர் செலக்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணி வந்து காப்பி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தா இங்கே சென்டராக ஒரு சின்ன நீங்கள் வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக பார்த்தா நீங்கள் அங்கங்கே சென்டரில் ஒரு சின்ன ஸ்மால் லேயர் விட்டீங்களா, கரெக்டாக அந்த ஸ்மால் லேயரில் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். 12:1 1 நெக்ஸ்ட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக 14:18 லேயர் ஒன்று. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் 15:00 லேயருக்கு ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17:12 17:25 லேயருக்கு ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 20:01 20:15 பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும், அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இங்கே இருக்கு கரெக்டாக லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டு பார்த்தா 3 லேயர் இருக்கும், அந்த 3 லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் வந்து மேலே இப்போ வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மேலே இப்போ செட்டிங் போல யார் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டிங் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் லைக் பண்ண சொல்லும். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் சிசி ஆட் பண்ணுறதா வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.